ராணிப்பேட்டை மேல் விஷாரத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் பணியில் மருத்துவர்கள் இல்லாததால் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். முதலில் அந்த காட்சிகளை பார்ப்போம். மேல் விசாரத்தில் யார் டியூட்டி சொன்ன காலையில் டாக்டர் இல்லை ஃபுல்லாக இருக்கு, எல்லா போஸ்டும் ஃபுல்லாக இருக்கு, ஆஸ்பத்திரி காலையில் எல்லாம் இருக்கு. எத்தனை டாக்டர் இருக்கணும்? இப்போ நான் மேல் விசாரத்தில் தான் இருக்கிறேன். ஒரு டாக்டர், ஒரு நர்ஸு, யாருமே ஒரு நர்ஸு கூட இல்லை. இப்போ யார் டியூட்டி இருக்கணும்? இப்போ எனக்கு அந்த இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ அங்கிருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள சீக்கிரம் வாங்க. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் வணக்கம். அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதன் பின்னணி என்ன? மேலும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறதா? விவரிங்க. வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் வேலூரில் நடைபெறும் பல்நோக்கு மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இன்று வேலூர் நோக்கி சென்றுள்ளார். அப்போது வழியில் உள்ள மேல் விஷாரம் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை திடீரென ஆய்வு செய்தார். இவர் ஆய்வு செய்த போது சுகாதார நிலையத்திற்குள் மருத்துவர்களோ செவிலியர்களோ அல்லது காவலாளி உட்பட யாருமே பணியில் இல்லை. இதனால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட அமைச்சர் பணியில் இல்லாத மருத்துவர்கள் என அனைவருக்குமே விளக்க நோட்டீஸ் கேட்டும் விளக்கம் பெறும் பட்சத்தில் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இதனால் மேல் விஷாரம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.